Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். The last part of the lesson 9, chapter 9, strategies for enhancement in food production. அதுல animal breeding அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். போன கிளாஸ்ல plant breeding பத்தி பார்த்தோம். பிளான்ட்ல எப்படி நம்ம ஈல்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். அது மாதிரி அனிமல்ல எப்படி மில்க் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா எக்கை எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஃபிஷரிஸ்ல மீன் எப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹனி பீஸ்லேருந்து ஹனீஸ் எப்படி நிறைய எடுக்கலாம், அதெல்லாம் பத்தி கொடுத்துருக்கிறது தான் அனிமல் பிரீடிங்ல வரக்கூடிய சில கான்செப்ட். அதை பத்தி பார்ப்போம். ஓகே, அனிமல் பிரீடிங் இஸ் டிஃபைன்ட் as the application of animal genetics to improve the quantity, quality, efficiency, and aesthetic value of animals. Animal genetics application. The வேற மாதிரி சொல்லுவா, eugenics அப்படின்னு சொல்லுவா. Application of genetic laws for the welfare of animals or welfare of humans is said to be eugenics அப்படின்னு சொல்லுவா. So நம்ம படிச்ச animal genetics, cloning, gene therapy, genetic engineering, in vitro fertilization, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அந்த ஜெனட்டிக்ஸ்ல படிச்ச எல்லாத்தையும், ஹெரிட்டபிள் டிசீசஸ் படிச்சிருக்கோம், எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம், ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம், லா ஆஃப் டாமினன்ஸ் படிச்சிருக்கோம், என்னென்னலாம் ஜெனட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோமோ அத அனிமலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது. அதுதான் அனிமல் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ராடக்ட் ஃப்ரம் த அனிமல்ஸ், அதை அனிமல் பிரீடிங் சொல்லுவா. பிரீடிங்னா உனக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரீட்னா என்ன? A group of animals that share common features such as shape, size, appearance, etc. and are related by descent. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம கண்ட்ரில மனுஷா இருக்கா, அமெரிக்கால இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கா, இங்கிலாந்துல இருக்கா, எவ்ரிவேர் இருக்கா. அதே மாதிரி நம்ம ஊர்ல மாடு இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் மாடு இருக்கு. அவளுக்கும் காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஷேப், சைஸ், அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பா. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். குரோமோசோம் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, they breed among themselves to produce a fertile offspring. தங்களுக்குள்ளே கூடி இனப்பெருக்கம் செய்து ஒரு புதிய உயிரினத்தை உண்டாக்கும் திறனை பெற்றிருப்பார்கள். நம்ம படிக்க போற அனிமல் பிரீடிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், ஜெனட்டிக் அனலைசிஸ். திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடியிங் த ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த அனிமல். ரொம்ப முக்கியம். ஜெனட்டிக் அனலைசிஸ் நமக்கு ஜீனோமை பத்தி ஸ்டடி பண்ற மாதிரி. ஸ்டடியிங் த ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த அனிமல் அப்படிங்கிறப்ப அந்த அனிமல் இருக்கு பாருங்களே, அதுல எப்படி இருக்கா, அதோட ஜீனோம் எப்படி இருக்கா, அவள்கிட்ட என்ன ஹெரிட்டபிள் டிசீசஸ் இருக்கா, அவள்கிட்ட என்னென்ன நல்ல கேரக்டர்ஸ் இருக்கா, என்னென்ன பேட் கேரக்டர்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண முடியும். இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி, இதான் ரொம்ப முக்கியம். டன் பை பிரீடிங் அண்ட் செலக்ஷன் ஆஃப் குட் பிரீட்ஸ். எதுவுமே ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கணும், ஈல்டு நிறையா இருக்கணும், கவுனா மில்க் நிறையா இருக்கணும், ஹென்னா எக் நிறையா இருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்றோம், அது ப்ரீடிங் டெக்னிக்ல பண்ணலாம். செலக்ஷன் ஆஃப் குட் பிரீட்ஸ், எது நல்ல ஈல்டு தராலோ, நல்ல நிறையா எக் தராலோ அவெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் டிசரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் ஒரு பிரீட் அப்படின்னா, அந்த பிரீட்ல என்னென்ன டிசரபிள் கேரக்டர் இருக்கணும். இம்ப்ரூவ்டு growth ரேட் ரொம்ப முக்கியம். growth ரேட் நிறையா இருக்கணும். அது மாதிரி கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், மீட், எக், wool and honey. மாடா இருந்தா மில்க் நிறையா இருக்கணும். அதர் அனிமல்ஸ்னா மீட் நிறையா தரணும். கோழிக்குட்டியா இருந்தா எக் நிறையா தரணும். ஷீப்பா இருந்தா ஊல் நிறைய தரணும். தேனி பூச்சியா இருந்ததுன்னா யூ கெட் ஹனி. ஏபிஸ் டார்சேட்டாவா இருக்கலாம், ஏபிஸ் இண்டிகாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை தரணும். அதெல்லாம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இம்ப்ரூவ்டு ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ், பிளான்ட் மாதிரியே தான். இட் ஷுட் ஹேவ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்க்ரீஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ரேட் ரொம்ப முக்கியம். அனிமலை நம்ம பிரீட் பண்றோம், ஃபர்டிலிட்டி ரேட் நிறையா இருக்கணும், ரீப்ரொடக்டிவ் ரேட் நிறையா இருக்கணும். அப்பதான் நிறைய அனிமல்ஸ் நமக்கு கிடைக்கும்.
சாப்பிட்றதுக்கா இருக்கலாம், எதுக்கா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் செக் பண்ணுவோம் ப்ரீடிங் பண்றப்ப. டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங், ஒன் இஸ் இன் ப்ரீடிங், another is அவுட் ப்ரீடிங். Inbreeding, outbreeding போறதுக்கு முன்னாடி we should know something about the breeding stock. The selected animals for the purpose of planned breeding. நம்ம breed பண்ண போறோம். ரெண்டு அனிமலுக்கு நடுவுல சேம் ஸ்பீஷீஸ்ல breed பண்ண போறோம். அது யாரை செலக்ட் பண்றோம்? The selected animals for the purpose of planned breeding is said to be the breeding stock. The stock shion அப்படிங்கிற வார்த்தை நம்ம கிராஃப்டிங்ல படிச்சிருப்போம். அதை இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. So selected animals for the purpose of planned breeding or animal breeding ke yaar select panni vechirupono avala breeding start solluva. Inbreeding na enna? Mating between the closely related individuals for 4 to 6 generations within the same breed. Or breed irukku, நம்ம ஊர்ல காங்கேயம் அப்படின்னு ஒரு breed இருக்கான்னு வெச்சுக்கோ கேட்டல்ல. இந்த காங்கேயம் breed எடுத்து நெல் வெச்சுக்கோங்களேன். 4 to 6 generation என்ன இருக்கும், க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸா இருந்திருப்பா. அவளுக்குள்ள திருப்பி ப்ரீடிங் நடந்துட்டே இருக்கும். அவளுக்கு நடுவுல திருப்பி மேட் பண்றது. ஸோ மேட்டிங் பிட்வீன் த க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் 4 to 6 generation, 4 to 6 தலைமுறை அவளுக்குள்ள ப்ரீடிங் நடந்துட்டே இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அவளுக்குள்ள ப்ரீட் பண்றது. அவுட் ப்ரீடிங், த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம ஊர்ல இருக்க ஒரு கேட்டல் இருக்கா, அவளை அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டலோட நம்ம கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். we are calling it as outbreeding அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த இடத்துல முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பிரீடிங்கை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா இங்க இருக்கும். ஸோ the mating between the closely related individuals for 4 to 6 generation within the same breed. ஒரே breed 4 to 6 generation, 4 to 6 generation அவளுக்குள்ள லிங்க் இருந்திருக்கும். ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எந்த ப்ரீடிங் டெக்னிக்கும் ஒரு மேல் இருக்கணும், ஒரு ஃபீமேல் இருக்கணும். நம்ம ஈவன் மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறப்போ ஒரு பீ பிளான்ட்டை மேலா கன்சிடர் பண்ணிட்டார், இன்னொரு பீ பிளான்ட்டை ஃபீமேலா கன்சிடர் பண்ணிட்டார். போலன் கிரைனை டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி சுப்பீரியர் மேல் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் த சேம் பிரீட் மேட்டட் இன் பேர்ஸ். ஸோ ஒரு சுப்பீரியர் மேல் இருக்கும், ஒரு சுப்பீரியர் ஃபீமேல் இருப்பா. இந்த மேல் எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மீட் நிறைய கிடைக்கும், ஃபீமேல் எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மில்க் நிறைய கிடைக்கும். அவளை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவா. The progenies select பண்ணி they are mated. The progenies are evaluated. அவளுக்கு 2-3 கண்ணுட்டி பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 இது மாதிரி 3 வருஷம் 3 கண்ணுட்டி பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ. அந்த 3 கண்ணுக்குட்டிக்குள்ள என்ன பண்ணுவான்னா ப்ரோஜனிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பா. அதுல நிறைய இருக்கா, மீட் நிறைய கிடைக்கிறதா, மேலா இருந்ததுன்னா, ஃபீமேலா இருந்ததுன்னா மில்க் நிறைய தர்றதா, அதை பார்ப்பா. அந்த ப்ரோஜனியில என்ன பண்ணுவான்னா சுப்பீரியர் மேல் அண்ட் ஃபீமேல், இங்க பாருங்களேன், இங்க மேட்டட் இன் பேர்ஸ் அப்படின்னா 2 பேர், ஒரு சுப்பீரியர் மேல் ஒரு சுப்பீரியர் ஃபீமேல், இன்னொரு சுப்பீரியர் மேல் ஒரு சுப்பீரியர் ஃபீமேல், அதை கிராஸ் பண்ணுவா. we get F1 ஜெனரேஷன். அந்த F1 ஜெனரேஷனை எவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அதுல எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு அவளுக்குள்ள திருப்பி மேட் பண்ணுவா. அது மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹையர் குவாலிட்டி ஆர்கானிசம் நமக்கு கிடைக்கும், பிரீட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் ஹோமோசைகோசிட்டி. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ள மேரேஜ் பண்ணிட்டாலும் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பா. அதே மாதிரி இது மாதிரி க்ளோஸ் மேட்டிங் நடக்கிறப்ப, சேம் பிரீடுக்கு நடுவில் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருப்பா. அதான் ஹோமோசைகஸ், சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம ஹோமோசைகஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். கேபிட்டல் டி ஹோமோசைகஸ், சிமிலர் ஜீன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த ஆர்கானிசத்துல அந்த மாதிரி சிமிலர் ஐடென்டிக்கல் ஜீன்ஸ் ரொம்ப நிறைய இருப்பா. The harmful recessive genes can be weeded out from the population. இது மாதிரி ஒரு 5 to 6 generation நம்ம கிராஸ் பண்றப்ப பேட் ஜீன் ஏதான் இருந்தா அதுவும் நம்மளால என்ன பண்ண முடியும், we are in a position to eliminate it. It increases the productivity of the population. இது மாதிரி சேம் breed ஹையர் குவாலிட்டியை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். சுப்பீரியர் மேல் அண்ட் ஃபீமேலை மட்டும் கிராஸ் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல நேச்சுரலி ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது மாதிரி கண்டினியூவஸ் இன்பிரீடிங் இருந்தால் இட் லீட்ஸ் டு இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்பிரீடிங் டிப்ரெஷன்னா என்ன ஆகும்னா, the productivity of the animal may be reduced, fertility may be reduced. அப்ப கண்டினியூவஸ் இன்பிரீடிங் இருந்ததே இருக்கிற சமயத்துல என்ன வரலாம், உனக்கு வரக்கூடியதுக்கு இன்பிரீடிங் டிப்ரெஷன் பேர், அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம்.
சில சமயம் என்ன ஆயிடும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடலாம், ஃபர்டிலிட்டி கம்மியானாலும் இப்ப எல்லாம் அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவான்னா, மேட்டட் வித் அன்ரிலேட்டட் சுப்பீரியர் அனிமல்ஸ் ஆஃப் தி சேம் பிரீட். அதே பிரீட்லயே 4 to 6 ஜெனரேஷன் தொடர்பு இல்லாம இருக்கா பத்தியோன்னா, அதுல இருந்து ஒரு சுப்பீரியர் மேலையோ ஃபீமேலையோ கொண்டு வந்து என்ன பண்ணுவானா திருப்பி மேட் பண்றப்ப naturally the productivity is increased, the fertility is increased. அது சொல்லிருக்கா. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஞாபகம். அவுட் பிரீடிங் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த பிரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல், சம்பந்தம் இல்லாதவ. அவுட் கிராசிங், கிராஸ் பிரீடிங், இதோட முக்கியம் இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் கிராசிங் அப்படின்னு வச்சுக்கோயேன். இதுல என்ன பண்ணுவா அப்படின்னா, அவுட் கிராசிங் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. நம்பூர் கேன்சல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து என்ன பண்றது அப்படின்னா, அதர் ஸ்டேட்டோட பண்ணோம்னா அது அவுட் கிராசிங்னு சொல்லுவாங்க. கிராஸ் பிரீடிங், நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு கருவை வேற ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய புல்லோட கிராஸ் பண்றோம்னா அதுக்கு கிராஸ் பிரீடிங்னு பேரு. சம்பந்தமே இருக்காது. இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன்னா 2 டிஃபரண்ட் ஸ்பீஷீஸை கிராஸ் பண்றது. நம்ம ஏற்கனவே பிளான்ட்ல சொல்லி கொடுத்தேன். பொட்டேட்டோ டொமேட்டோ வி கெட் பொமேட்டோ அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க லைன் பிளஸ் டைகர் வி கெட் a new animal called the liger. ஓகே, அது மாதிரி குதிரை கழுத, ஹார்ஸ் டாங்கியை கிராஸ் பண்ணிட்டு மியூல்னு ஒரு அனிமல் வந்தது. அது மாதிரிலாம் பண்றதுக்கு இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் பேரு. 2 டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ் நடுவில் கிராஸ் பண்றது. ஒன்னா பார்ப்போம். அவுட் கிராசிங், the mating of individuals having no common ancestors for 4 to 6 generations in the same breed. சேம் பிரீட்ல 4 to 6 ஜெனரேஷன் எந்த விதமான காமன் ஆன்செஸ்டர்ஸும் இருக்க மாட்டா. It is the best method for animals that are below average in productivity, in milk production, growth rate, in beef, cattle, etc. அதாவது கவ்வா இருந்தால் மில்க் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கணும். பீஃப் கேட்டல் எடுத்துட்டோம்னா உனக்கு என்ன ஆகும்னா, புல்லுல தான் உனக்கு பீஃப் நம்மளுக்கு கிடைக்க போறது. அதுக்கு நிறைய தரணும்னு கொடுத்துருக்கான். அப்ப என்னன்னா, யார்கிட்ட ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கும், இந்த அவுட் கிராசிங் பண்ற சமயத்துல ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. A single outcross often helps to overcome inbreeding depression. நம்ம இன்பிரீடிங்ல சில சமயத்துல என்ன ஆகும் சொன்னோம், இன்பிரீடிங் டிப்ரெஷன் வரும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த அவுட் பிரீடிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட முக்கியம் என்ன, திஸ் அவுட் பிரீடிங் டெக்னிக் யூஸ் டு கெட் a good trait, யூஸ் டு retain the good trait. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அவுட் கிராசிங் ஞாபகம். அடுத்ததுதான் உனக்கு சம்பந்தம் இல்லாதது கிராஸ் பிரீடிங். அப்ப கிராஸ் பிரீடிங் தான் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் உனக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. அதுல இட் ரெஃபர்ஸ் டு மேட்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் 2 டிஃபரண்ட் பிரீட். சம்பந்தம் இல்லாத 2 பிரீடை நம்ம கிராஸ் பண்ணுவோம். அதுல வரப்ப கொடுத்துருக்கா பாருங்க. the superior males of one breed are mated with superior females of another breed. அதோட கிராஸ் பண்ணுவா. the hybrid animals so produced are used directly. இது உனக்கு படிச்சோம் பாருங்களே, அவுட் பிரீடிங் படிச்சோம். அதுல அவுட் பிரீடிங் ஃபர்ஸ்ட் அவுட் கிராசிங் படிச்சோம். இந்த அவுட் கிராசிங் அப்புறமா வருதுதான் இந்த கிராஸ் பிரீடிங். 2 டிஃபரண்ட் பிரீட்ஸை கிராஸ் பண்றது. எப்பயுமே ஒரு சுப்பீரியர் மேல் எடுத்துப்பா, ஒரு சுப்பீரியர் ஃபீமேல் எடுத்துப்பா. அப்ப ஹைபிரிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹைபிரிட்ல என்ன இருக்கும், we get more yield. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் NCERT புக்ல கொடுத்துருக்கோம். The cross breeding of Buchaneri eves and merino rams have led to a new species formation called ஹசார்டேல் அப்படின்னு ஒரு நியூ வெரைட்டி, நாட் ஸ்பீஷீஸ், நியூ வெரைட்டி வந்தது. அந்த ஷீப் எங்க பண்ணான்னா பஞ்சாப்ல பண்ணா. அதுக்கு ஒரு டயக்ராம் புக்ல எல்லாம் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுவும் இதையும் கிராஸ் பண்ணா ஃபைனலி they get a new breed. இது மாதிரி சொல்லுவா. இது 2வது கொடுத்துருக்கா. 3வது இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன்னா சம்பந்தமே இல்லாத 2 ஸ்பீஷீஸை கிராஸ் பண்றது. It refers to the mating of male and female of 2 different species to produce progenies with the desirable characteristics of both species with the great economic importance. சம்பந்தம் இல்லாத 2 ஸ்பீஷீஸை கிராஸ் பண்றோம். A new organism is formed. அந்த நியூ ஆர்கானிசத்துல 2 பேரோட கேரக்டரும் இருக்கும். குதிரையும் கழுதையும் கிராஸ் பண்ணி கோவேரி கழுதைய ப்ரொடியூஸ் பண்ணினா, தட் இஸ் டாங்கி ஹார்ஸை கிராஸ் பண்ணி மியூல் அப்படின்னு வந்தது. என்ன ப்ராப்ளம்னா, இது மாதிரி இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் லீட்ஸ் டு ஸ்டெரிலிட்டி. இது மாதிரி புதுசா ஃபார்ம் ஆன ஆர்கானிசம் ஃபெர்டைலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல, அவங்க ஸ்டெரைலா இருப்பா. அதாவது மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணா யூ கெட் மியூல். அதே மாதிரி மேல் ஹார்ஸையும் ஃபீமேல் டாங்கியும் கிராஸ் பண்ணா யூ கெட் ஹினி. லைன் பிளஸ் டைகர் லைகரி ஞாபகம். இதான் இங்க கொடுத்துருக்கோம். மியூல்
photograph இது குதிரை plus கழுத, இதுவும் அதேதான் குதிரை plus கழுத, ஹினி. ஒருத்தர் மேல் ஃபீமேல் இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரி லயன் பிளஸ் டைகர், லைகர் ஞாபகம். சத்தியமூர்த்தியோட புரோட்டோபிளாஸ்டையும் பன்னிக்குட்டியோட புரோட்டோபிளாஸ்டையும் ஃபியூஸ் பண்ணி நீ புதுசா சனி அப்படின்னு ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சத்தியமூர்த்தி புரோட்டோபிளாஸ்ட் பிளஸ் சிங்கம் புரோட்டோபிளாஸ்ட் அதை நீ கிராஸ் பண்ணிட்டு யூ கெட் a new organism called சங்கம் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சத்தியமூர்த்தி பிளஸ் புலிக்குட்டி யூ கெட் a new animal called சலி அப்படின்னு ஒரு நேம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். as you please அதை ஞாபகம். டியர் தங்கம், அப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுல எடுத்துட்டு எல்லாம் கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்னா லேப்ல பண்றதுன்னு வச்சுக்கலாம், ஆர்டிஃபிஷியலா நம்மளா பண்றதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ப்ரீடிங் இஸ் கண்ட்ரோல்டு பை ஹியூமன், அதை நம்ம கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். அதுல ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், மல்டிபிள் ஓவலேஷன், எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி மொயட், in vitro fertilization test tube baby, and cloning, production of genetically similar individuals or organisms. அதை பத்தி ஒன்னா கொடுத்துருக்கா. அது கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை, ஈஸி தான். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா 1 minute தான். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு மேல்ல இருந்து செமனை கலெக்ட் பண்ணிப்பா. இட்ஸ் a process of desirable mating by the sperms collected from a male and injected into the reproductive tract of the female. So மேல்ல இருந்து மேல் கேமெட்டை கலெக்ட் பண்ணி செமனை கலெக்ட் பண்ணி ஃபீமேலோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The sperms are used immediately, உடனே யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் லிக்விட் நைட்ரஜன்ல ஸ்டோர் பண்ணலாம், கிரையோஜெனிக் கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு போலன் கிரைன்ஸ் படிக்கிறப்ப படிச்சோம், ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் சீட்ஸ் படிக்கிறப்ப படிச்சோம். அது மாதிரி இதை பண்ணலாம். இதை ரொம்ப ஈஸியா அதர் பிளேசஸ்க்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வேர் த ஃபீமேல் இஸ் பிரசன்ட். இதோட அட்வான்டேஜ் என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் புல்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். புல்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேற எங்கேயாவது அது இருக்கும், அங்கேருந்து we get only the semen. So the cost incurred on maintenance can be saved. அப்ப வேற எங்கேயோ புல் க்ரோ ஆயிட்டு இருக்கும், அவள்கிட்ட we get only the semen. அப்ப நம்ம தனியா வளர்த்தா செலவு அது மாதிரி இல்லை. It prevents the spread of sexually transmitted diseases. அந்த புல்லுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்தால், டிசீஸ் இருந்தால், அது கவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இதை வராமல் தடுக்கலாம். The stored semen can be transported easily. அதை என்ன பண்ணலாம், ஈஸியா வேற இடத்துக்கு நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனோட அட்வான்டேஜ் அப்படிங்கறத ஞாபகம். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். செமன் எங்கேதான் கலெக்ட் பண்ணிட்டு வருவா, அதை எடுத்து என்ன பண்ணுவா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல இது மாதிரி டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிடுவா. இது மாதிரி பண்றதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவா. இது ஞாபகம். ரெண்டாவது எடுத்துட்டு எல்லாம் மல்டிபிள் ஓவலேஷன் எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், அந்த கவுக்கு they inject follicle stimulating hormone FSH அதை பண்ணுவான். Then they introduce LH luteinizing hormone introduce பண்ணுவான். உனக்கே தெரியும் FSH follicle cells stimulate பண்ணுவான். எந்த கவுல நிறைய மில்க் கிடைக்கிறதோ நம்மளுக்கு அதானே வேணும், கவுல மில்க் நிறைய இருக்கணும், மில்க் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய கவுக்கு டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் FSH. இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்றப்ப நிறைய ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் தே இன்ஜெக்ட் LH luteinizing hormone. அப்ப என்ன ஆகும்னா சூப்பர் ஓவுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஜெனரலி only 1 egg is released. இங்க என்ன ஆகும்னா 6 eggs are released. அப்ப நிறைய எக் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு சூப்பர் ஓவுலேஷன் பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஒரு புல் எடுத்துப்பா, அதோட ஸ்பெஷாலிட்டி மீட் நிறைய கிடைக்கும், அதை செலக்டட் ஃபார் மேட்டிங், அந்த புல்லை செலக்ட் பண்ணுவான். The animals are either mated, mating நடக்கலாம், or undergo artificial insemination. நிறைய எக் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு செமனை உனக்கு ஆர்டிஃபிஷியலா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அப்ப என்ன ஆகும்னா 8 எக் இருந்ததுன்னா all the 8 eggs are fertilized. அப்ப 8 ஜைகோட் ஃபார்ம் ஆகும்.
8 embryo form ஆகும். After 8 to 32 celled stage, it is removed from the female, the cow, and introduced into the system of surrogated mothers. ஒரே கவுல 7 கண்ணுக்குட்டியை வளர்க்க முடியாது. அதை என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அதை எடுத்துட்டு சரகேட்டட் மதர்ஸ் செலக்ட் பண்ணுவா. சரகேட் மதர், வாடகை தாயின்னு சொல்லுவா. அது மாதிரி ஒரு 7-8 பசுமாடு இருந்ததுன்னா, அந்த 7-8 பசுமாட்டோட யூட்ரஸ்ல என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல தூக்கி வச்சுடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, 8 மாட்டுல இருந்து 8 கண்ணுட்டி ஃபார்ம் ஆகும். ஒரே ஒரு எக்க அதுலயும் வளர்த்துக்கலாம், ஃபர்டிலைஸ்ட் எக்க. அதர்வைஸ் அது இருக்கு பாருங்களேன், எதுல இருக்கு பாருங்களேன், தட் இஸ் எதுல நிறைய எக் ஃபார்ம் ஆச்சும், மல்டிபிள் ஓவலேஷன் நடந்தது பாருங்களேன், அவளை திருப்பி என்ன பண்ணலாம், இன்ஜெக்ட் பண்ணி நிறைய எக் அவள்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி, நிறைய சரகேட்டட் மதர்ஸ் உள்ள என்ன பண்ணுவான்னா, இந்த ஜைகோட்டை எம்ப்ரியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த கவுருக்கு பாருங்க, அதுல இருந்து நிறைய மில்க் கிடைக்கும் நமக்கு. இன்னொன்னு என்ன பண்ணிருக்கணும், புல்ல பொறுத்தவரையும் நிறைய மீட் ஈல்டிங் எபிலிட்டி இருக்கு, அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணிருக்கோம். அப்ப புதுசா ஃபார்ம் ஆன ஹைபிரிட் இருக்கு பாருங்களே, நியூ அனிமல்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, நியூ கவ்வா இருக்கலாம், ஆர் புல்லா இருக்கலாம். கவ்வா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ணுக்குட்டி மாடா மாறுறப்ப நிறைய மில்க தருவோம். அதுவே புல்லா இருந்ததுன்னா வி கெட் மோர் மீட். ஸோ இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், நிறைய எக் ஃபார்ம் ஆகும். எக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது ஃபர்டிலைஸ் ஆகும். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே இது மாதிரி சரகேட்டட் மதர், வாடகை தாய் சரகேட் மதர் சொல்லுவோம், அவளோட யூட்ரஸ்ல வச்சு வளர்க்கலாம். இது மாதிரி 4-5 கவுல் வளர்த்தோம்னா 4-5 கண்ணுக்குட்டி ஃபார்ம் ஆகும். அதை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கா. இது ஒரு மெத்தட் கொடுத்துருக்கா தங்கம். அடுத்தது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெஸ்ட் டியூப். லேப்ல என்ன பண்ணுவா, ஹை ஈல்டிங் மில்க் இருக்கக்கூடிய கவுருக்கு பாருங்க, அதோட எக் எடுத்துப்பான். அது மாதிரி புல் எடுத்துட்டோம்னா அதுல மீட் நிறைய இருக்கும், அதோட செமனை எடுத்துப்பான். ஸோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்னா ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடி ஆஃப் த அனிமல். அப்ப டெஸ்ட் டியூப்ல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 32 செல்டு ஸ்டேஜ் அதை தூக்கி என்ன பண்ணுவான்னா, ஒரு மதரோட யூட்ரஸ்ல வைப்பா, ஒரு கவ்வோட யூட்ரஸ்ல வச்சு வளர்ப்பா. இதுதான் நம்ம இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இது ஞாபகம், இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கிறப்ப அதை படிச்சோம். இதுக்கு எப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. செமென் இருக்கும், ஒருத்தர்லேருந்து எக் எடுத்துப்பா, இங்கேருந்து ஸ்பெர்ம் எடுத்துட்டா இதுல இருந்து எக் எடுத்துப்பா, ரெண்டும் டெஸ்ட் டியூப்ல ஃபர்டிலைஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மதரை கவுலையே வச்சுடுவா, அதுல இருந்து கண்ணுக்குட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்சைட் த பாடி ஆஃப் த அனிமல் ஆர் இன் த யூட்ரஸ். அதை உனக்கு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் சொல்லிடலாம். பீ கீப்பிங் ஆர் ஏபி கல்ச்சரை பத்தி உனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துருக்கா. The technique of rearing bees and maintenance of bee hives for production of honey is known as beekeeping. தேனி பூச்சி வளர்ப்புன்னு சொல்லுவா. அந்த காலத்துல இருந்தே இதை பண்ணிட்டு இருக்கா. யூசஸ் ஆஃப் ஹனி என்ன மறந்துடாதீங்கோ, ஹனி இஸ் அ ஃபுட் ஆஃப் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. எல்லாம் இருக்கும். இண்டிஜினஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி எல்லாத்துலயும் இதை யூஸ் பண்ணுவா. பீ வேக்ஸ் எடுத்துட்டோம்னா இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகும். காஸ்மெட்டிக்ஸ் தயார் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், பாலிஷஸ் தயார் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்கா. வேற எதுவும் இல்லை. இது எபிகல்ச்சர் ஞாபகம். இது இம்பார்ட்டன்ட். பீ கீப்பிங் நம்ம பண்றோம்னா அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். பீ ஃப்ளோரா, ஃப்ளோரானா பிளான்ட் அர்த்தம். தேனி பூச்சிக்கு என்னென்ன பிளான்ட் பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஃப்ளோரா நிறைய இருக்கணும், அவைலபிளா இருக்கணும். அப்ப என்ன ஆகணும், ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் அப்படி இல்லை, இட் இஸ் நாட் அவைலபிள். ஆர்டிஃபிஷியலா அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், சுகர் சொல்யூஷன் தரணும். ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் கன்சம்ஷன், அது குடிக்கிறதுக்கு வாட்டர் நிறைய இருக்கணும். அதே மாதிரி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நாலேஜ் ஆஃப் ஹேபிட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் தர் நேச்சர், அதோட ஹேபிட் என்ன, அதோட நேச்சர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். நாலேஜ் ஆஃப் ப்ராப்பர் ஏபியரி சைட்ஸ், எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல இந்த பாக்ஸை வச்சால் நிறைய வரும், அதை பார்த்துக்கணும். Pollen and nectar are available only in flowering season. Seasonal management is very important. பூக்கு போறப்பதான் உனக்கு என்ன நடக்கும், போலன் கிரைனை சாப்பிட போறது, ஹனியை எடுத்துக்க போறது. ஸோ எந்த சீசன், அந்த சீசனல் வேரியேஷன் நமக்கு தெரியும். அந்த சீசனல் வேரியேஷன்ல பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவா, we get more honey. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீசன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா we provide something. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. வேற எதுவும் இல்லை.
அடுத்தது டியூரிங் சம்மர் சீசன் அடிக்குவேட் ஷேடு இருக்கணும், அதாவது நல்லா இருக்கிறதுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும், சப்ளிமெண்டரி ஃபுட்டு தரணும், அதுக்கு சரியா ஃபுட்டு கிடைக்கலன்னா வி ஷுட் ப்ரொவைட். டிசீஸ் ஃப்ரீ காலனிஸை நம்ம எடுத்து கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ரெய்னி சீசன்ல என்ன வச்சுக்கோங்களேன், வெளியில போய் அதனால ஹனி கலெக்ட் பண்ண முடியாது. அப்ப சுகர் சிரப்பை நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கு ஃபுட்டு மாதிரி தரணும். அதை எப்படி க்ரோ பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹேண்டிலிங் ஆஃப் பீ கிவ்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஹனி அண்ட் பீ வேக்ஸ், அதை எப்படி கலெக்ட் பண்றது அதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. அடுத்தது ஃபிஷரிஸை பத்தி கொஞ்சூண்டு கொடுத்துருக்கா, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். Fisheries is defined as an industry in which the focus is on catching, பிடிக்கிறது, ப்ராசஸிங், எப்படி அதை ப்ரிசர்வ் பண்றது, எப்படி விற்கிறது, யார் யார் மீன் குட்டியா இருக்கலாம், ஆயிஸ்டரா இருக்கலாம், லாப்ஸ்டர்ஸா இருக்கலாம், ப்ரான்ஸா இருக்கலாம், கிராப்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அதான் சொல்லியிருக்கா. அது இண்டஸ்ட்ரியில நம்ம மீன் மட்டும் சொல்லுவோம், மீன் மட்டும் இல்லை எல்லாரையும் சொல்லியிருக்கா. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் சில பேர் கொடுத்துருக்கா, அதை உனக்கு முக்கியமா பேர் தெரிஞ்சுக்கணும். பிக் அவுட் த கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல வரலாம். கட்லா, ரோகு, காமன் கார்ப். மெரைன் ஃபிஷஸ் கொடுத்துருக்கா, ஹில்சா, சார்டைன்ஸ், மேக்கரல் அண்ட் பாம்ஃப்ரெட்ஸ் அதை கொடுத்துருக்கா. எப்படி நம்ம கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோமோ, இந்த மாதிரி ஃபிஷரிஸ்ல வரக்கூடிய ரெவல்யூஷன் என்ன சொல்லுவா, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றா. ஃபிஷரிஸ்ல இது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிசிகல்ச்சர்னு ஒன்று சொல்லுவோம், அக்வா கல்ச்சர்னு சொல்லுவோம். இங்க விட்டு போயிருக்கா, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? பிசிகல்ச்சர்னா மேன்மேடு கல்ச்சர் ஆர் இன்டோர் கல்ச்சரிங், அதை பிசிகல்ச்சர் சொல்லுவான். நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல சீல ஆர் பாண்டுல லேக்ல நடக்கிறது அக்வா கல்ச்சர் சொல்லுவா. இது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டா இருக்கும், ஏன்னா இன்டோர்ல க்ரோ பண்றதுனால இதுல கண்ட்ரோல் இருக்காது. இட் இஸ் லெஸ் எத்திக்கல் சஸ்டைனபிலிட்டி, இட் இஸ் மோர் எத்திக்கல். ஏன்னா இங்க ஆர்டிஃபிஷியலி ஃபெட்டா இருக்கிறதுனால லெஸ் எத்திக்கலா இருக்கும். இட் இஸ் மோர் எத்திக்கல். இது கொடுத்துருக்காடா சொல்லும். இதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.